அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். துருவா இனிதே வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளுடைய சுவாசத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வயிற்று அசைவு பகுதி எப்படி இருக்குதுன்னு. இப்ப நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களோட அப்டமன் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. நார்மலா பிரீத் எடுக்கிறப்போ எப்படி இருக்குதுன்னு கவனிக்கலாம். நம்ம பிரீத் இன் பண்றப்போ நல்ல வயிற்று பகுதி உள்ளேயும், பிரீத் அவுட் பண்றப்போ வயிற்று பகுதி நல்லா வெளியும் போகுங்க. நம்மளுடைய சுவாசத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வயிற்று அசைவு பகுதி போகுதுன்னு இத்தனை நாள் நம்ம கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படி நினைச்சிட்டு. ஆனா பேபி ஸ்லீப், குழந்தைங்க தூங்குறத பாத்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க நல்லா ஆழ்ந்து தூங்குறப்ப நம்ம கவனிச்சோம்னா, நல்ல பிரீத் இன் பண்ணும்போது வயிற்று பகுதி நல்லா விரிந்தும், பிரீத் அவுட் பண்றப்போ வயிற்று பகுதி நல்ல உள்ளேயும் போக ஆரம்பிக்குங்க. சோ இதுதான் ரைட் வே ஆஃப் பிரீதிங். சோ நம்மளும் குழந்தையா இருக்கிறப்போ இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஆனா வளர வளர ஏதோ ஒரு இடத்துல அந்த பேட்டர்னை நம்ம மறந்துட்டோம். சோ இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட சுவாசத்துக்கு தகுந்த மாதிரி வயிற்று அசைவு பகுதியை சரியா சீர்படுத்தி பயிற்சி எடுக்க போறோங்க. இது நம்ம கான்சியஸா இந்த பயிற்சி பண்ண நம்ம ரொட்டீன் லைஃப்லயே நம்மளோட பிரீதிங்க்கு தகுந்த மாதிரி நம்மளோட அப்டமன் மூவ்மெண்ட் ஈஸியா கோஆர்டினேட் ஆயிடும். சோ நம்ம பிரீத் இன் பண்றப்போ வயிற்று பகுதி நல்லா விரிந்தும், மூச்சு மெதுவா வெளியேற்றும் போது வயிற்று பகுதி நல்லா உள்ளெடுத்தும் ரொம்ப நீட்டா கோஆர்டினேட் பண்ண முடியுங்க. சோ எந்த அளவு செக்ஷனல் பிரீதிங் நம்ம போக்கஸ் பண்றோமோ அந்த அளவு நம்மளோட ரொட்டீன் லைஃப்ல வயிற்றோட அசைவு பகுதியை ரொம்ப சுலபமா நம்ம மாத்த முடியும். இந்த பயிற்சி பிராணாயாமால அடிப்படை பயிற்சி, பேசிக் பிராணாயாமம் சொல்லலாம். ஏன்னா இந்த வயிற்று அசைவு பகுதியை சரியா நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா மத்த பிராணாயாமம் செய்யறப்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க. சோ நம்மளோட அப்டமன் மூவ்மெண்ட்டை பிரீதுக்கு தகுந்த மாதிரி we are going to coordinate. இந்த மூச்சு பயிற்சிக்கு பேரு செக்ஷனல் பிரீதிங். செக்ஷனல் பிரீதிங்ல 3 லெவல்ஸ் ஆஃப் பிரீதிங் இருக்குங்க. அப்டமனல் பிரீதிங், செஸ்ட் லெவல் பிரீதிங், ஷோல்டர் லெவல் பிரீதிங். இது ஒவ்வொரு லெவல்லையுமே 3 minutes கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுவோம். ஒவ்வொரு லெவல்லையும் முத்ரா மாறும். இது ரொம்ப பெஸ்ட் வஜ்ராசனால, 2 காலை நல்லா மடிச்சு வஜ்ராசனால செய்யறது பெஸ்ட். வஜ்ராசனால உட்கார முடியல அப்படின்னா 2 காலை மடிச்சு சுகாசனால செய்யலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க வஜ்ராசனால முடிஞ்சவங்க உட்கார்ந்துடலாம். இல்லைன்னா சுகாசனா, இல்ல அதுவும் சிரமமா இருக்குது முழங்கால் வலி அப்படின்னா சேர்ல உட்கார்ந்து செக்ஷனல் பிரீதிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3 minutes 3 minutes 3 minutes டோட்டலி 9 minutes பிராக்டிஸ் பண்ண போறோம். சோ ஆரம்பிக்க 2 விரல் நுனியும் தொட்டு லேசா அழுத்தம் கொடுத்திருக்கோம். 3 விரல் சேர்த்து மடியில வச்சிடறோம். Spine head straight. Take a deep breath in. Stomach locks. Breathe out. Stomach in. Breathe in. Breathe out. இப்போ கவனமா நீங்க சுவாசத்தை எடுக்கும் போது வயிற்று நல்ல விரிந்தும், சுவாசத்தை வெளியேற்றும் போது வயிற்று பகுதி எடுத்தும் கவனிச்சு செய்யலாம்.
breathe நல்ல டீப்பா லாங்கா இருக்கணும். soundless breathe. breathe out. இப்போ உங்களுடைய டம்மி நல்லா உள்ள எடுத்துக்கலாம். breathe out. relax. completely abdominal breathing relax பண்ணிரலாம். இப்போ second level breathing, chest level breathing. chest level breathingல நல்ல breathe in பண்றப்போ lungs நல்லா expand ஆகுது. breathe out, lungs contracts. so உங்களோட concentration full-ஆ breathe and coordination of lungs. இத கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றது next 3 minutes chest level breathing. முத்ரா சின்மயி முத்ரா. சின் முத்ரால வச்சிருக்கிறோம். இந்த முத்திரைகளை அப்படியே சின்மயி முத்ராக்கு 3 விரல்கள் உள்ளங்கையில பட்டு லைட்டா அழுத்தம் கொடுத்து இந்த டிப் மட்டும் ஜாயின் ஆயிருக்கணும். இது சின்மயி முத்ரா. கண்களை மூடிக்கலாம். முதுகு தலை நேரம் ஆழ்ந்த மூச்சு. நுரையீரல் விரிந்து தேவையான காற்றை நல்லா எடுக்குது. மெதுவா ஆழ்ந்த மூச்சு வெளியேற்றல. நுரையீரல் சுருங்கிறது கவனிக்கலாம். Concentrate on lungs.
மூச்சை மெதுவா வெளியேற்றும் போது நுரையீரல் நல்லா சுருங்குறது கவனிக்கலாம். ரிலாக்ஸ். தேர்ட் லெவல் ஷோல்டர் லெவல் பிரீதிங். இப்ப முத்ரா ஆதி முத்ரா. ஆதி முத்ரா. இப்போ நல்ல மூச்சு எடுக்கும் போது கவனம் ஷோல்டர்ல இருந்து நோஸ். பிரீத் அவுட் பண்றப்போ நோஸ் டு ஷோல்டர். நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ஸ்லோவா நோஸ் பார்ட்ல இருந்து ஷோல்டர் வரைக்கும், தென் அகெயின் ஃப்ரம் ஷோல்டர் டு நோஸ். இந்த பார்ட்ல தான் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ஆனா பிரீத் வந்து நல்ல டீப் பிரீத் அண்ட் சவுண்ட்லெஸ் பிரீத், ஸ்லோ பிரீத் அவுட். சோ இதையே கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணலாங்க. ஷோல்டர் லெவல் பிரீதிங். ஆதி முத்ரா. Spine head straight, body relaxed. Take a deep, long breath in. Concentrate from shoulder slowly to nose. Breathe out. Nose to shoulder. Concentrate from shoulder to nose, nose to shoulder. Soundless breath. நீங்க breathe in பண்ணுங்க, பட் அந்த shoulders வந்து slight breathe in பண்றதுனால it will rise up. But நம்மளோட concentration shoulder to nose கொண்டு போலாங்க. Then again nose to shoulder. நீங்க ஷோல்டர் பர்பஸா எந்த மூவ்மெண்ட் கொடுக்க வேண்டாங்க. உங்களோட லைட் பிரீதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லைட்டா மூவ்மெண்ட் இருக்கும். தட் இஸ் எனஃப். Exhale. Concentrate from nose to shoulder. Once you have completely exhaled, relax from shoulder level breathing. So, நாம் இப்ப பார்த்தது sectional breathing. 3 levels of breathing: abdominal, chest level, shoulder level. Chin mudra, Chinmayi mudra, third level Adi mudra. So, the best Vajrasana. முடியலன்னா நம்மளுடைய postures நம்ம மாத்துறோம். If you have any doubt, chat box la போடலாம். So இதுதான் ரைட் கோஆர்டினேஷன். நம்ம பழகிட்டோம் அப்படின்னம்னா
எல்லா பிராணாயாமம் பண்றப்போ நீங்க கான்சியஸா பண்ண வேண்டியது இல்லைங்க, அன்கான்சியஸாவே உங்களோட பிரீதுக்கு தகுந்த மாதிரிக்கு உங்களோட வயிற்று அசைவு பகுதி ரொம்ப அழகா கோஆர்டினேட் ஆயிரும். சோ நீங்க நேச்சுரலா நீங்க பிரீத் பண்றப்ப செக் பண்ணீங்கனாலுமே இட் வில் பியூட்டிஃபுல்லி கோஆர்டினேட் வித் யுவர் பிரீத். ஓகே, ரெண்டாவது பார்க்க போற பயிற்சி நாடி சுத்தி பிராணாயம் அல்லது நாடி சோதன் பிராணாயம். இது சுகாசனா. இடது கை சின்முத்ரா, வலது கை நாசிகா முத்ரா. இதுதான் பொசிஷன். இது எப்படி எடுப்போம்னா ரைட் நேசல லாக் பண்ணிடுவாங்க, லெஃப்ட்ல பிரீத் இன், தென் பிரீத் அவுட் த்ரூ யோர் ரைட். Again breathe in through your right. எங்க exhale பண்ணமோ அங்கே right. Breathe in. Then breathe out. This is one cycle. இது 20 cycle பண்றது base countங்க. அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நீங்க கவுண்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ, டீப்பர், சவுண்ட்லெஸ் பிரீத். நீங்க சவுண்ட்லெஸ் பிரீத் எடுக்கிறப்ப நல்லா லாங் பிரீத் எடுக்கலாம். பிகினிங்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குங்க அந்த லாங் பிரீத் எடுக்க. பட் பழகிட்டீங்க அப்படின்னா நல்ல டீப் பிரீத் நீங்க எடுக்க முடியும். பிகினிங்ல கொஞ்சம் சவுண்ட்ஸ் வரும், பட் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண யூ கேன் டூ வித்வுட் எனி சவுண்ட்ஸ் இன் யோர் பிரீத். ஸோ இது 1:2. பொதுவாகவே நீங்க பிரீத் இன் விட பிரீத் அவுட் ஜாஸ்தி இருக்கணும். இது கான்சியஸா செய்யணும். ஆன்மீகம் சொல்வது உடல்ல 72,000 நாடி நரம்புகள் இருக்கு. நரம்புகள் ரத்தம் செல்லக்கூடிய பாதை, நாடி உயிர் சொல்லக்கூடிய பாதை. அப்படி இருக்கக்கூடிய 72,000 நாடிகளை தூய்மைப்படுத்தக்கூடிய பயிற்சி தான் நாடி சுத்தி பிராணாயம். பொதுவாவே நம்மளுடைய மூக்குல மாத்தி மாத்தி தான் சுவாச காற்று வருங்க. இடது பக்கம் கொஞ்ச நேரம், வலது பக்கம் கொஞ்ச நேரம், மாறி 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 வரும். நாடி சுத்தி நல்லா பண்ணினதுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு நீங்க செக் பண்ணுங்க. அப்போ 2 மூக்குலயுமே சுவாசம் ஒரே மாதிரி வந்துட்டு போகும். சோ நாடி சுத்தி பிராணாயம் பண்றது ரொம்ப சிறப்பான பயிற்சி. நம்மளோட மைண்ட் ஃப்ரீக்வன்சி லெவல் நல்லா டவுன் பண்ணுங்க. தியானத்திற்கு ஒரு சிறப்பான பயிற்சி அப்படின்னா நாடி சுத்தி பிராணாயம் சொல்லலாம். இப்ப பிசிக்கலா நிறைய ஒர்க் அவுட் பண்றோம், ஷட்டில், வேற எது பண்றோம், ஜூம்பா, ஏரோபிக்ஸ், ஆசனாஸ், எது பண்றதுனாலுமே நம்மளோட உடலை தயார்படுத்திக்கிறதுக்கு முதல் வார்ம் அப் செய்வாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் பெஸ்டா நம்மளோட பிசிக்கல் ஒர்க் அவுட் செய்யலாம். அதே மாதிரி நம்ம தியானத்துக்குள்ள போறப்போ நல்லா கவனிக்கிறதும் ஆழ்ந்து நம்மளோட தியானத்துக்குள்ள போறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய பிராணாயம் நாடி சுத்தி பிராணாயம். நீங்க உட்கார்ந்து தியானம் பண்றீங்க அப்படின்னா உங்களோட மனசு வெளியில அப்படியே அலைப்பாஞ்சிட்டு இருக்கும். அதுல இருந்தெல்லாம் டீவியேட் ஆகி உங்களோட சுவாசத்தை கவனிக்க உங்களோட கவனம் முழுவதும் உங்க மேல வச்சு, சுவாசத்தை மேல வச்சு நீங்க ரொம்ப சிறப்பா செய்ய முடியும். தியானத்திற்கு நம்மை தயார்படுத்திக்க கூடிய ஒரு அற்புதமான மூச்சு பயிற்சி தான் நாடி சுத்தி பிராணாயம். மைண்ட் ஃப்ரீக்வன்சி லெவல் நல்ல நியூட்ரல்ல வைக்கிறதுக்கு, எமோஷன் வெல் பேலன்ஸ் பண்றதுக்கும் பெஸ்ட் பிராணாயம் நாடி சுத்தி. சோ இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணிடலாங்க. இன்னைக்கு 10 சைக்கிள்ஸ் பண்ணலாம். பிராக்டிஸ்க்கு நம்ம 10 பண்றோங்க, பட் பேஸ் ஒரு 20 கவுண்ட் வைங்க. ட்ரை டு டூ மோர் தேன் தட். Again, breathe in through your left. Breathe out right. Again, breathe in through your right. Breathe out through your left. இது 1 cycle. நாடி சுத்தியில எங்கேயுமே மூச்சு பிடிச்சு வைக்க வேண்டாங்க. டோன்ட் பாஸ் யுவர் பிரீத். எந்தளவு எடுக்கிறீங்களோ ரிலாக்ஸ்டா எடுக்கலாம். அதே மாதிரி நீங்க வாயில பிரீத் பண்ணக்கூடாது, நேசல் ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணக்கூடாது. நீங்க ஸ்லைட்டா நேசல லாக் பண்ணீங்கனாலே பியூட்டிஃபுல்லா லாக் ஆகிக்கும். பிரீத் இன் ஆல்டர்னேட் நேசல் நம்ம எடுக்க முடியும். சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சாட் பாக்ஸ்ல போடலாம். நாடி சுத்தி பிராணாயம் சுகாசனா, லெஃப்ட் ஹேண்ட் சின் முத்ரா, ரைட் ஹேண்ட் நாசிகா முத்ரா. Body relaxed. Lock your right. Breathe in through your left. Lock left nasal. Breathe out right. Breathe in through right. Lock. Breathe out through left.
one cycle. Likewise, 10 cycles complete பண்ணிடலாம். Breathe in through left. Long. Breathe out through right. Inhale through right. Exhale through left. Continue. Take a deep breathe in. Mind frequency gradually comes down from beta to alpha. கவனமா 1:2 ரேஷியோ ஃபாலோ பண்ணுங்க. மூச்சு எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதை விட அதிகமா மூச்சு வெளியேற்றுறதுல கவனம் செலுத்தணும். எந்த அளவு தேவையில்லாத காற்றை வெளியேற்றுறமோ உள்ள ஒரு வெற்றிடம் உருவாகும். அப்ப மூச்சு எடுக்கிறது இயல்பாவே நிறைய நம்ம வந்து லங்கோட கெப்பாசிட்டி ஃபில் பண்ற அளவுக்கு நிறைய எடுக்கலாம். பிராக்டிஸ்லயே இருங்க. மறுபடியும் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. I will just repeat the process again. நாடி சுத்தி பிராணாயம், chin mudra, நாசிகா mudra. Right lock பண்ணி breathe in through your left. அப்புறம் ring fingerால left lock பண்ணி breathe out through your right. Again breathe in, lock your right, exhale through your left. இது one cycle. இதே மாதிரி ரிப்பீட்டடா 10 cycles practice பண்ண போறோம். ஆனா பேசிக் கவுண்ட் நம்ம ரெகுலர் பிராக்டிஸ்ல 20 cycles ஆக பண்ணணும். You need to start from your left. Nadi Shuddha Pranayam, you're supposed to lock your right and start from your left.
நம்ம முடிக்கும் போது லெஃப்ட் சைட் எக்ஸேல் அண்ட் ஃபினிஷ். நாடி சோதன் பிரணயம் நிறைவு செய்யும் போது இடது பக்க மூக்குல மெதுவா மூச்சு காற்ற வெளியேற்றி முடிக்கலாம். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் ஃப்ரம் நாடி சுத்தி. லங்ஸோட கெப்பாசிட்டி 4 to 5 liters காற்ற ஹோல்டு பண்ற அளவு கெப்பாசிட்டி. ஆனா நம்மளோட ஷார்ட் பிரீத்ல ஒரு 1/2 liter தான் எடுக்கிறோங்க. அப்ப லங்ஸோட அப்பர் லேயர்ல இருக்கிற ஏர் பேக்ஸ் தான் யூட்டிலைஸ் ஆயிட்டே இருக்கு. மில்லியன்ஸ் ஆஃப் ஏர் பேக்ஸ் லங்ஸ்ல இருக்கு. சோ சைடில் இருக்கிறது, கீழே இருக்கிற ஏர் பேக் எல்லாம், சுவாச பைகள் எல்லாம் சைடுல இருந்து தேமேனுதான் இருக்குங்க. நம்ம பயன்படுத்தாமையே தான் வச்சிருக்கோம். இப்ப நாம இருக்கிற ரூமை க்ளோஸ் பண்ணிருங்க. டோர் விண்டோ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 மாசம் அப்படி போட்டு வச்சிருங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் நீக்கி பாக்குறப்ப எப்படி இருக்கும்? சுவர்ல எல்லாம் பனிப்படலம் ஃபார்ம் ஆயிருக்கும், ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அதே மாதிரிதான் நுரையீரல்ல கோடிக்கணக்கான சுவாச பைகளை நம்ம பயன்படுத்தாமே வச்சிருக்கிறப்போ அங்க நீர் கோர்க்க ஆரம்பிச்சு சைனஸ், ஈஸ்னோஃபீலியா, ஆஸ்தமான்னு லங் ரிலேட்டட் டிசீஸ் வந்து வர ஆரம்பிக்கும். சோ நாடி சுத்தி பிரணயம் நேற்று பயிற்சியில பார்த்த சூரிய சந்திர அணுலும் நாளைக்கு பயிற்சியில பார்க்க போற அணுலும் விலும், இதுல எல்லாம் நுரையீரல் நல்லா விரியும் போது அதுல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான சுவாச பைகள் விரிவடைகிறது. அப்போ ஒவ்வொன்றுமே நல்ல ஆக்டிவ்ல இருக்குதுங்க. ஆக்டிவ்ல இருக்கிறப்போ ஈஸியா லங் ரிலேட்டட் இஷ்யூஸ்ல இருந்து நீங்க வெளியே வரலாம். சோ லங்ஸோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஏர் பேக்ஸ் நல்லா ஆக்டிவா வச்சுக்கிறது ப்ரையாரிட்டிங்க. சோ நாடி சுத்தி பிராணாயாம்ல வந்து நம்ம எந்த அளவு டீப்பா போறோமோ அந்த அளவு லங்ஸ்ல இருக்கக்கூடிய ஏர் பேக்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். எல்லா ஏர் பேக்ஸ்லயுமே காற்று எடுத்து காற்றை வெளிவிட ஆரம்பிக்கும். சோ வில் ஹாவ் அ ஹெல்தி லங். லங்கோட கெப்பாசிட்டி என்ஹான்ஸ் ஆறது திஸ் இஸ் த வே. எப்படி ஆகுது அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஏர் பேக்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் பண்ணுது. ஒவ்வொரு ஏர் பேக்கும் செயல்பட ஆரம்பிக்க ஆரம்பிக்க லங்கோடைய கெப்பாசிட்டி நேச்சுரலி enhances. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்க? அகைன் டவுட் கேட்டிருக்கீங்க. லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணணுமா? ஆமாங்க. பிரீத் இன் வந்து ஸ்டார்ட் வித் யுவர் லெஃப்ட். அதே மாதிரி நீங்க கம்ப்ளீட் பண்றப்ப 20th சைக்கிள்ல லெஃப்ட் சைட் நேசல்ல பிரீத் அவுட், எக்ஸேல் அண்ட் தென் ரிலாக்ஸ். அப்படி நீங்க ரிலாக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே. சோ 2 பிராணாயாம பார்த்திருக்கோம். இப்ப 3வது முத்ரா. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிற அடிப்படை நமக்கு தேவை என்னன்னா பிராணசக்தி உடல்ல நிறைய இருக்கணும். ஏன்னா அது பற்றாக்குறையா இருக்குதுங்கிறதா இன்னைக்கு தேடல் நம்மளோட தேவை. நுரையீரலோடைய கொள்ளளவை கெப்பாசிட்டியை என்ஹான்ஸ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். லங்ஸுக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சோ நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை எந்த அளவு ஸ்ட்ராங்கா வைக்கிறோமோ அந்த அளவு நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைய வந்து ஒரு சாதுரியமா கையாள முடியும். ஐஐடி சென்னை ரிசர்ச்ல டிக்ளேர் பண்ணியிருக்கிறது முத்திரைகள்ல லிங்க முத்ரா வந்து பெஸ்ட்னு. ஒவ்வொரு முத்திரைகளுமே உடல்ல ஒவ்வொரு உள்ளுறுப்புகளோடு தொடர்புடையது. லிங்க முத்திரை நுரையீரலோடு தொடர்புடையது. இது எப்ப செய்யலாம் அப்படின்னா நீங்க சாப்பிட்டு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம், லிக்விட் ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா 30 மினிட்ஸ்க்கு அப்புறம். யாரு செய்ய வேண்டாம் அப்படின்னா பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, 3rd month 4th month, அவங்க மட்டும் செய்ய வேண்டாம். அவங்களே 5th monthல இருந்து செய்ய ஆரம்பிக்கலாம். வேக்சினேஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த 30 days அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ பிராக்டிஸ் 5 minutes எடுத்துக்கலாங்க, நத்திங் ராங். ஆனா வேக்சினேஷன் பண்ணியும் கோவிட் பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னா நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 20 minutes ஆவது மினிமம் பண்றது லங்ஸை வந்து நல்ல எஃபெக்டிவா ஒர்க் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். கோவிட் பாசிட்டிவ் இருக்கிறவங்க ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணலாங்க. 20 minutes எவ்வளவு தூரம் நீங்க ரிப்பீட்டடா கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். இதுக்கு வயது வரம்பு கிடையாதுங்க. எந்த வயசு வரைக்கும் வேணாலும் நீங்க லிங்க முத்ரா செய்யலாம். லங்ஸுக்கு வந்து நல்ல சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்துட்டே இருக்கும். குழந்தைங்க இருக்காங்கன்னா புரிஞ்சு அவங்களால ஒரு 20 நிமிஷம் வைக்க முடியும், 10 நிமிஷமா வைக்க முடியும் அப்படின்னா குழந்தைகளுக்கு தாராளமா வைக்க சொல்லலாம். அதே மாதிரி நீங்க நின்ற நிலை, அமர்ந்த நிலைங்கிறதுல முக்கியத்துவம் இல்லைங்க. நீங்க நல்லா ரிலாக்ஸ்டா கூட உட்கார்ந்துடலாம். உங்களோட சௌரியமான நிலையில உட்கார்ந்து குறைந்தது 20 நிமிடம் பயிற்சி பண்றீங்க. கவனம் வந்து நுரையீரல்ல வைக்கிறீங்க. முத்திரைகள் மேலையும் அந்த முத்திரைகளுக்கு தொடர்பான நுரையீரல் மேலையும். எந்த முத்திரைகள் பயிற்சியா இருந்தாலுமே
கேக்குற கேள்வி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிவி பார்த்துட்டு கேட்கலாமா, பாட்டு கேட்டே பண்ணலாமா, பேசிட்டே பண்ணலாமா அப்படிம்பாங்க. அது சிறந்த முறை அல்லங்க. எப்ப நீங்க கனெக்டடா இருக்கிறீங்களோ அப்பதான் நம்ம ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட்ஸ பார்க்க முடியுங்க. சோ நம்மளோட மனதை வெளியில வச்சுட்டு முத்திரை செய்வது சரியான பயிற்சி முறை இல்லைங்க. நம்ம முத்திரையோட எந்த உள்ளுறுப்பு தொடர்புடையதோ அதோட நம்ம தொடர்புலயே இருந்து பண்ணும் போதுதான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மெக்கானிக்கலா பண்ணாம இன்டென்ஸா நல்லா கவனிச்சு இன்வால்வ்டா பண்ணீங்கன்னா பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு தற்காத்துக்கலாம். கோவிட் பாசிட்டிவ் வந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து லிங்க முத்ரா கொடுத்துட்டு இருக்கு. சோ லிங்க முத்ரா பிராக்டிஸ் பண்ணிடலாம். எகெயின் ஏற்கனவே பார்த்த மாதிரி 2 நேசல்லயும் ஈக்குவலா வராதுங்க. பிரீது ஒரு சைடு வரும், அப்புறம் இன்னொரு சைடு மாறி மாறி மாறிதான் நம்மளுடைய சுவாசம் 2 நாசிகாலையும் வரும். இப்போ எந்த நாசிகால மூச்சு காற்று கம்மியா வருதுங்கிறது செக் பண்ணி உங்களுடைய ஆள்காட்டி விரலை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஒண்ணுல நல்ல மூச்சு காற்றும், மற்றொரு நாசிகால குறைவாவும் வரும். சோ எந்த நாசிகால குறைவா வருதோ அந்த கட்டை விரல் நீங்க தேர்ந்தெடுத்துக்கங்க. வலது கையா இருந்தா வலது, இடது கையா இருந்தா இடது கட்டை விரல். மற்ற 2 கட்டை விரலால மெதுவா பிடிச்சு லாக் பண்ணிருங்க. மற்ற விரல்களை நீங்க கோர்த்தரலாம், இன்டர்லாக். தம் ஃபிங்கர் ஃபேசிங் நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணிருங்க. நல்லா உங்களோட கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல உட்காந்துடலாம். நீங்க பொசிஷன் வைக்கிறீங்க, உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணும்போது ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆனா முத்திரைகள் வந்து கீழ் நோக்கி வைக்காம வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்ணிருங்க. நீங்க 5 நிமிஷம் பிராக்டிஸ் பண்றப்ப முத்ரா வந்து நல்லா கைகள் உள்ளங்கைகள் வந்து சூடாறது நீங்க கவனிக்க முடியும். ஃபுல்லா லாக் இருக்கணும், எங்கேயுமே கேப் கொடுக்காதீங்க. கம்ப்ளீட்லி முத்ரா லாக். நீங்க லூஸ் கொடுக்கறப்போ ஏர் உள்ள போறப்போ அந்த ஹீட் ஜெனரேட் ஆகாது. சோ கம்ப்ளீட்லி லாக். ஒரு 5 நிமிடம் முத்திரைகளையும் நுரையீரலையுமே கவனிக்கலாம். லிங்க முத்திரை என்ன செய்யும்னா நல்ல வெப்பத்தை அதிகரிக்கும். இப்ப கோவிட் பாசிட்டிவ் அப்படிங்கிறப்ப லங்ல நல்ல கன்ஜெஷன் இருக்கும். அப்ப எடுக்கக்கூடிய காத்த நுரையீரல்னால பிராணவாயுவை பிரிச்சு உடலுக்கு அனுப்ப முடியாது. அப்ப பிராணசக்தி உடல்ல கம்மியாகும். லிங்க முத்திரை செய்யும் போது வெப்பம் அதிகமாறப்போ நுரையீரல் இருக்கக்கூடிய கன்ஜெஷன் வந்து கரைய ஆரம்பிக்குது. அது கரைய ஆரம்பிக்கிறப்போ நுரையீரல்னால இயல்பா பிராணவாயுவை பிரிச்சு ரொம்ப சுலபமா கொடுக்க முடியும். லிங்க முத்திரை என்ன பண்ணுது அப்படின்னா நுரையீரல் இருக்கக்கூடிய வெப்பத்தை அதிகப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய கன்ஜெஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும். அதனாலதான் பாசிட்டிவ் வரப்ப ரிப்பீட்டடா கொடுக்க சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவை மைல்டா அது குறைய லங்ஸுக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கும். அதோடைய வேலையை சுலபமா செய்யறதுக்கு லிங்க முத்திரை தனியா ஆக்சிஜனை ஜெனரேட் பண்ணாதுங்க. அந்த வேலையை செய்யக்கூடிய நுரையீரலை தடுத்துட்டு இருக்கக்கூடிய கன்ஜெஷனை கரைச்சு நுரையீரலை சிறப்பா செயல்படுறதுக்கு உதவுறதுதான் லிங்க முத்திரை. சோ பாசிட்டிவா திங்க் பண்ணி பண்ணுங்க. நிறைய செல்ஃப் அஃபர்மேஷன் இந்த இடத்துல போடலாம். நுரையீரல் வலிமையாகிறது, உறுதியாகிறது, உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்றது அப்படின்னு. ஒரு அடிப்படையான உண்மை என்ன அப்படின்னா நம்மளது உடல் அணுக்களும் மூளை அணுக்களும் நாம என்ன சொல்றோமோ அதை 100% கேக்குங்க. இட் will 100% ரெஸ்பாண்ட் யோர் பாசிட்டிவ் ஃபீட். சோ முதிரை பண்ற நேரம் 20 மினிட்ஸா அப்படின்னு நீங்க நினைக்காம அந்த டைம் வந்து செல்ஃப் அஃபர்மேஷனோட சேர்ந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்டான அவுட்கம் நம்ம பார்க்க முடியும். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மளோட சாட் பாக்ஸ்ல போடலாம். இந்த அடுத்து கேட்கிற ஒரு கொஸ்டின், கண்ணை மூடிதான் செய்யணுமான்னு கேட்பாங்க. பெஸ்ட் முடிஞ்ச அளவு. ஆனா கண்ணை மூடினா தூக்கம் வருதுன்னு அப்பப்ப நீங்க கண்களை திறந்துக்கலாம். அதுக்கப்புறம் கண்களை மூடி செய்யும் போது ஈஸியா நம்ம கனெக்ட் ஆக முடியல. ஒரு பயிற்சியாளர் கேட்டிருக்காங்க, இது எத்தனை தடவை செய்யலாம் அப்படின்னு. நீங்க நார்மலா இருக்கீங்க அப்படின்னா இது 20 மினிட்ஸ். ஒரு நாளைக்கு நீங்க 20 மினிட்ஸ் பண்ணீங்கன்னா போதும்.
ஆனா கோவிட் பாசிட்டிவ்னு வந்திருக்குதுன்னு வைங்க, இது நீங்க 4 to 5 டைம்ஸ் தாராளமா ரிப்பீட் பண்ணலாம். அதுக்கு மேல ரிப்பீட் பண்றதுனாலும் பண்ணலாம். ஏன்னா அப்ப பாசிட்டிவ் இன்டென்ஷன் நீங்க நிறைய போட போட உங்களோட எனர்ஜி லெவல் ஜாஸ்தி ஆகும், கான்பிடன்ஸ் லெவல் ஜாஸ்தி ஆகும், லங்ஸும் நல்ல ஒரு இயக்கத்தில் இருக்குங்க. பிரீத், நார்மல் பிரீத். மறுபடியும் எப்படி ஃபிங்கர்ஸ் லாக் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. எந்த நேசல்ல லெஸ் பிரீத் வருதோ ப்ளீஸ் யூஸ் தட். மத்த 2 ஃபிங்கர்ஸால லாக் பண்றீங்க. மத்த விரல்களை இன்டர்லாக் பண்றீங்க. டைட்டன், tightly hold. இது பெஸ்ட் டைம் பயிற்சிக்குன்னு பாத்தீங்கன்னா காலை தான். அது முக்கியமா நீங்க இன்னும் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்கல்ல, 4:30 இருந்து 6 மணிக்குள்ள, முக்கியமா அந்த 4:30 இருந்து 5:30 அந்த நேரம் வந்து இன்னும் ரொம்ப சிறப்பான நேரம் சொல்லலாம். அப்பதான் வான்காந்தத்தோட செறிவு பூமியை நோக்கி அதிகமா இருக்கக்கூடிய நேரம். சோ அப்ப நல்ல இன்னும் எனர்ஜி லெவல் வந்து யூனிவர்சல் மேக்னட்டிசத்துல இருந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். இன்னும் பெஸ்ட் ரிசல்ட்டுக்கு கொஞ்சம் ஏர்லியா பண்ணீங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும். இப்போ கை விரல்கள் அப்படி மெதுவா தளர்வு பண்ணிக்கலாம். சோ இப்ப நம்ம 7 மினிட்ஸ் பண்ணிருக்கோங்க. இதுக்கே வந்து நம்மளோட உள்ளங்கையில நல்ல ஹீட் இருக்கு. சோ ஒரு 20 மினிட்ஸ் பண்ணும்போது கனெக்டடா, அது ரொம்ப முக்கியங்க, கனெக்ட் வித் யுவர் லங்ஸ் அண்ட் முத்ரா. செல்ஃப் அஃபர்மேஷன் நிறைய பாசிட்டிவ் இன்டென்ஷன்ஸோட பண்றப்ப பாத்தீங்கன்னா இட் கிவ்ஸ் அ குட் ரிசல்ட். சோ இதுக்கு ரிலேட்டடா அடுத்த ஒரு கேள்வி பொதுவாவே வர்றது, பாடியில ஹீட் அதிகமா ஜெனரேட் ஆகுது, அப்போ இத குளிர்ச்சியா வைக்கிறதுக்கு எப்படி, இந்த வெப்பத்தை வந்து தணிக்கிறதுக்கு எப்படிங்கிறது ஒரு அடிப்படையான கேள்வி. சோ உங்களுக்கு பாடியில ஹீட் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, உடல்ல வந்து அந்த உஷ்ணத்தை குறைச்சு குளிர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு வர்ண முத்ரா, நம்மளுடைய விரல்கள் ஒவ்வொன்றுமே பஞ்சபூதத்தை குறிக்கிறதுங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெண், 5 விரல்கள். இப்போ சுண்டு விரலோட நுனியும் கட்டை விரலோட நுனியும் லேசா அழுத்தம் கொடுக்குறீங்க. லைட் அழுத்தினா போதும் 3 விரல்கள் நேரா. இது 2 கையிலயும் வச்சிருவாங்க, மேல் நோக்கி வச்சிடலாம். இது ஒரு குறைந்தது ஒரு 15 நிமிடம் பயிற்சி பண்ணுங்க. லேசா அழுத்தம் கொடுத்து 3 விரல்கள் நேரா மேல் நோக்கி. இந்த பயிற்சியிலும் முத்ராவோட தொடர்பு இருக்கும். இப்படி பண்ணும்போது உங்களோட உடல் இருக்கக்கூடிய வெப்பம் நல்லா கம்மியாக ஆரம்பிக்கும். ஒரு 3 நிமிடம் பயிற்சி எடுத்துக்கலாம். ஆனா நீங்க தினமும் பயிற்சி பண்றது 15 நிமிடம் குறைந்தது. வர்ண முத்ரா. முதிரைகள் பண்ணும்போது இயல்பான மூச்சு, உடலுக்கு எங்கேயும் அழுத்தம் கொடுக்காம தளர்வான நிலையில் லிங்க முத்ரா, வர்ண முத்ரா, எந்த முத்ராக்குமே நீங்க பிரீதிங் பேட்டர்னை ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லைங்க. நீங்க பிராணாயாமம் பண்ணும்போது நிறைய பிரீதிங் பேட்டர்ன்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். எல்லாமே நீங்க அப்ளை பண்ணலாம். 2 பிரீதிங் பேட்டர்ன் ஒரு நாள் நீங்க 15-20 மினிட்ஸ் நல்லா டீப்பா செய்யலாம். லிங்க முத்ரா அப்போ உங்களுடைய மூச்சு இயல்பா இருக்கட்டும். வர்ண முத்ராலையும் அப்படிதான். எல்லா முத்ராலையுமே உடல் தளர்வான நிலையில மனம் முத்திரைகளோடு தொடர்புலயே இருக்கணும். சுவாசம் வந்து இயல்பா உங்களோட நார்மல் பிரீதல் இருக்கு.
Relax from mudra. Okay. இன்னைக்கு பார்த்த பயிற்சிகள்ல நாளை காலையில பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. முடிஞ்ச அளவு பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிங்க. அப்படி முடியலன்னா ஒரு 6 மணிக்காவது நீங்க ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பா உலகத்துல மாற்றங்கள் வேணும் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோங்க. மாற்றம் நம்மளிருந்து தொடங்கட்டும். இல்லைங்க, நாடி சுத்தி வேகமா பண்ணலாமான்னு கேக்குறீங்க. அது ஸ்லோவா பண்றதுதான் ப்ராசஸ். மெதுவா பண்றது உங்களுக்கு ஆரம்ப காலத்துல டிஃபிகல்ட்டா இருக்குதுன்னா ஃபாஸ்டா பண்ணுங்க. பட் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி லெவல குறைக்கிறோம், பீட்டால இருந்து ஆல்பால குறைக்கிறோம். அப்ப எந்த அளவு நீங்க ஸ்லோவா பண்றீங்களோ அந்த நாடி சுத்தியோட பிரீதிங் பேட்டர்ன் முடிஞ்ச அளவு ஸ்லோவாவே கொடுங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் வேகம் இருந்தாலும் நாளடைவுல அந்த வேகத்தை அப்படியே கொஞ்சம் குறைச்சிடலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா துருவா குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிடலாம். வந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை மாலை 6 மணிக்கு சந்திக்கலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.